ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா எனக்கு இன்னையோட யூடியூப்பில் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்குமே. நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக வீடியோவே போட்டிருக்க மாட்டேன். டிமோட்டிவேட் ஆகி சரி அவ்வளோதான் போல அப்படின்னு போயிருப்பேன். ஸோ நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணனால தான் எனக்குமே வந்துட்டு ஒரு நம்பிக்கை வந்து சரி யாரோ நம்ம வீடியோவை பார்க்குறாங்க, யாருக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன். சரி ஓகே, இன்றைக்கி வந்து என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு பெரிய விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு அடி விழுந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த லைஃப் லெசனை நான் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து ஏதாவது லைஃப் லெசன் வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேபி நான் அதிலேருந்து வேறு ஏதாவது அடியிலேருந்து தப்பிச்சிக்கலாம். சரி ஓகே, இன்றைக்கி நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். நான் வந்து கொரியா வரத்துக்கு முன்னாடி 2-3 கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அந்த யூனிவர்சிட்டி எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணியிருந்தேன். 100% ஸ்காலர்ஷிப்புமே எனக்கு கிடச்சிருச்சு. நான் வந்து அப்ளை பண்ணுற டைமில் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா கிட்டே சொன்னேன். அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபேமிலி, சிப்ளிங்ஸ் இவங்ககிட்டலாம் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களாம் சும்மா இல்லாமல் அவங்க ஆளுக்கு ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, நானும் அப்ளை பண்ணேன், எனக்கும் கிடச்சிருச்சு. ஆனால் நான் போகல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்ளை பண்ண யூனிவர்சிட்டியில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டெபாசிட் அமௌண்ட் அப்படின்னு ஒன்று கேட்டிருந்தாங்க. அது வந்து 5 to 7 லேக் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ எனக்கு 100% ஸ்காலர்ஷிப் கிடச்சுமே என்னால் வந்து அந்த அமௌண்ட்டை அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த கண்ட்ரியில் இருக்க யூனிவர்சிட்டிஸ்க்கு எதுக்குமே போகல. ஃபைனலாக வந்துட்டு நான் போகாமல் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை சுற்றி இருக்க எல்லோரும் வந்து என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன போகிறேன்னா போகலையா, போகிறேன்னா போகலையா, போகிறேன்னா எனக்கு வந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இத்தனைக்கும் நான் வந்து சும்மா கூட இல்லை. அப்போ வேலைக்கு போயிட்டுருந்தேன். வேலைக்கு போயிட்டே தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்ருந்தேன். பட் அவங்க கேட்ட கேள்வி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ நான் படித்து முடிச்சுட்டு பல வருஷமாக வீட்டில் சும்மா இருக்க மாதிரி என்னை கேள்வி கேட்டாங்க. என்ன ஏன் பல கேள்வி கேட்டாங்க. எனக்கு வந்து அப்படியே வந்துட்டு டிமோட்டிவேஷன்னா அந்த பீக் சொல்லுவாங்கள்ல, அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், நம்ம எந்த விஷயம் செய்கிறோம் அப்படின்னாலும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சரிதான், நான் என் பெத்த அப்பா அம்மாக்கிட்டே சொல்லலை. ஆமாம், என்ன அப்படின்னா கடைசியில் வந்து நான் கொரியா சூஸ் பண்ணேன். கொரியா சூஸ் பண்ணி கொரியாவுக்கு வந்து அப்ளை பண்ணேன். அப்போ அதுக்காக சர்டிஃபிகேஷன், டாக்குமெண்டேஷன் அது இதுன்னு பல ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். கிளாஸ், படிப்பு, அப்புறம் இன்டர்வியூ என்னென்னமோ பண்ணியிருக்கேன். இவனுங்க வந்துட்டு இந்த வானத்தில் வந்துட்டு வீடு கட்டுறது, இந்த தண்ணியில் கோலம் போடுறது, லிட்ரலி இந்த மாதிரி தான் நான் நிறைய விஷயம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபைனல் ரவுண்ட் எல்லா ரிசல்ட்டும் வந்துருச்சு. நான் அப்போ கூட வந்து கொரியாவில் வந்துட்டு ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப்பில் செலக்ட் ஆகிட்டேன்னு வீட்டில் சொல்லலை. எனக்கு வந்து ஃபைனல் ரவுண்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 2 to 3 வீக்ஸில் வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தரத்துக்காக யூனிவர்சிட்டியிலேருந்து மெயில் வந்துச்சு. நான் அப்போ தான் வந்து அப்பா அம்மா கிட்டே சொன்னேன். அப்போ தான் வந்து என் வேலையையும் விட்டேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் 100% ஒரு விஷயத்தை வந்து அடையிற வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. பேக்கப் பிளான் இல்லாமல் வேறு எதுவும் பண்ணாதீங்க. பாய்.